வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு எளிமையான பயிற்சி. நம்முடைய இடுப்பு, கால் இது ரெண்டையும் தளர்வுபடுத்தி ஆரோக்கியமாக வச்சுவதற்கான ஒரு பயிற்சி தான். ஏன் அந்த தளர்வுபடுத்தின்னு ஒரு வார்த்தையை நான் இப்போ பயன்படுத்தியிருப்பேன், எதற்காகன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நம்முடைய இடுப்பையும் காலையும் ரொம்பவே இறுக்கமான நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுது. இங்கே எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்களேன், இன்றைக்கி நம்ம உட்காந்து செய்கிற மாதிரி இருக்கும், இல்லை தொடர்ச்சியாக ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்யும்போது நமக்கு என்னாகும், நம்முடைய இடுப்போடைய தன்மை ரொம்ப இறுகி போயிடும். இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் ரொம்பவே இறுகி போயிடும். கால் தசைகள் என்னதான், இடுப்பு தசை இறுக்கமாயிடுச்சுனாவே கால் தசையும் இறுக்கமாக ஆரம்பிச்சிடும். இந்த இடுப்பு தசையும் கால் தசையும் இறுக்கமாச்சுன்னா நம்ம உடம்புல ஒரு முடக்கம் வந்துடும். அதனால இந்த இடுப்பு தசையும் கால் தசையும் எப்படி தளர்வுபடுத்துறது, அதை தளர்வுபடுத்தி அதற்கு எப்படி பலமாக வச்சுக்கிறதுங்கக்கூடிய ஒரு 2 பயிற்சிகளை, எளிமையான பயிற்சிகளை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்போதும் சொல்கிறது தான், நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது எந்த தசை வேலை செய்யுதுங்கிற கவனத்தோடு செய்யணும். முழு கவனமும் என்னுடைய இடுப்பு தசை வேலை செய்யுதா, என்னுடைய கால் தசை வேலை செய்யுதா, என்னுடைய உறுப்புகள் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். இந்த கவனத்தோடு இருந்து நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி உங்களுக்கு முழு பலனையும் தெளிவான முறையில் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணணும், ஒவ்வொரு நாளும் கவனத்தோட பயிற்சி பண்ணணும். இந்த பயிற்சியை இப்போ எப்படி செய்யுதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தரையில் படுத்துக்கணும். இப்படி படுத்துக்கிட்டு என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கால்களை, ஒரு காலை இப்போ நம்ம வலது காலை முதலாவதுனா இந்த வலது காலை இப்படி மடக்கிடணும். மடக்கி இந்த காலை இப்படி மேல் நோக்கி தூக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மேல் நோக்கி தூக்காமல் இப்படியே வச்சுருவாங்க. இப்படியே வச்சா என்ன பண்ணும், இந்த கால் பாதம் இந்த தொடையில் இடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த காலை நல்லா கொஞ்சம் மேலே இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு உங்களுடைய வலது காலை தூக்கியிருக்கீங்க, இடது கையால் வலது தொடையை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்க பாருங்கள், அப்படியே உங்களுக்கு கீழே சாய்ங்க. அப்படியே சாய்ச்சிங்கன்னா இப்படி உடம்பு வரும். இப்போ பண்ணும்போது ரொம்ப கவனிக்கணும். இந்த காலை எடுத்து நீங்கள் இப்படி போயிடக்கூடாது திரும்பவும், அப்போ இங்கே இடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த காலை இப்படி எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இந்த பாதத்தை கூட என்ன பண்ணுங்க, அடுத்த திசையில் கொண்டாந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையை வச்சுருங்க. இப்போ இப்படி இப்படி அமுக்குனா ஒரு சில பேர் அமுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் மேல் நோக்கி வச்சு அப்படியே லைட்டாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே அழுத்தி பாருங்கள். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது இப்போ உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ண முடியாது, அந்த காலை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அங்கே தரையில் அழுத்த முடியாது. நீங்கள் அதனால் கவலைப்பட வேணாம். உங்களால் எவ்வளோ முடியும், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறோம், இப்படி வரோம், அப்படி வச்சுட்டோம், இங்கே வச்சுட்டு அப்படியே அழுத்துறோம். இந்த கால் இங்கே இருந்ததுன்னா சரியாக வேலை செய்யாது, இங்கே இருந்தாலும் வேலை செய்யாது. நல்லா இப்படி காலை மடக்கி எல் மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்படி அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் ஒரு சின்ன வலி தெரியும். அந்த வலி ரொம்பவே இதமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு காலில் முடிச்சாச்சுன்னா அடுத்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் செஞ்சு காமிக்கிறேன். காலை மடக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம், அப்படியே அழுத்துறோம். இப்போ கால் எந்த பக்கம் இருக்கோ அதற்கு எதிர் திசையில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்த உடம்புக்கும் வேலை கிடைக்கும். நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா பெருசாக உபயோகம் இருக்காது. எதிர் திசையில் இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கழுத்து, இவங்க முதுகுத்தண்டு, இடுப்பு எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், வேலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த பயிற்சியை இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே கால் இங்கே போகக்கூடாது, இங்கே எடுத்துக்கணும். இங்கே எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே இங்கே அழுத்தணும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், காலை கூட எடுத்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படி அழுத்தலாம். இப்போ சப்போஸ் உடல் எடை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண வேணாம், இப்படி தூக்கி இங்கெல்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு இருக்க வேணாம். அந்த காலை எடுத்து இப்படி எல்லாராலையும் இங்கே வைக்க முடியும். இந்த உலகத்தில் வயசானவங்களும் காலை எடுத்து இப்படி வைக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி லைட்டாக அப்படி திரும்ப முடியும். அழுத்தணும்னு அவசியம் இல்லை, திரும்பினாவே போதும். சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யணும். அடுத்த பயிற்சி, 2வது பயிற்சி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ காலை என்ன பண்ணேன், மடக்கணும்ல. இப்போ காலை மடக்கிட்டு அடுத்தது காலை நீட்ட போகிறேன் பாருங்களேன். காலை இப்படி மடக்கினேன், மடக்கிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு அப்படியே எதிர் திசையில் இப்படி போட போகிறோம். போட்டுட்டு இந்த பக்கமாக பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? முன்னாடி மடக்கிறது இப்போ நீட்டி இருக்கு.
சரியா? இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த காலை இப்படி மடக்கி இப்படி தூக்குறதுலாம் யாருக்குன்னா வயதானவங்களுக்கு, சரியா செய்ய முடியாதவங்களுக்கு, உடம்பு கொஞ்சம் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு. நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, அப்படியே காலை மேலே எடுக்கலாம், அப்படியே அடுத்த பக்கம் போய் கையை தொடலாம், திரும்பி இங்கே வந்துட்டு இங்கே வரலாம். அப்படியே காலை மேலே எடுக்கிறோம், அப்படியே போய் இங்கே தொடலாம், திருப்பி இங்கே வந்து இங்கே வரலாம். இந்த மாதிரியும் பயிற்சி செய்யலாம். அதாவது முதலாவது என்ன சொன்னேன், இப்படி மடக்கி அப்படி எடுத்துட்டு வந்து அப்படி காலை நீட்டலாம். இது முடியாதவங்களுக்கு. முடிஞ்சவங்க என்ன செய்யுங்க, அப்படி அழகா மேலே வரும், அங்கே போகிறோம், திருப்பி இங்கே வரோம், அங்கே வந்துட்டு இங்கே வரோம். புரியுதுங்களா? அந்த 2 பயிற்சியும். இந்த 2 பயிற்சியும் இங்கே பாருங்க, திரும்ப ஒரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். மடக்கிறோம், அடுத்த பக்கம் அப்படி அழுத்துறோம். இது 1. 2வது பயிற்சி மடக்கியும் காலை நீட்டலாம், மடக்கி அடுத்த பக்கம் போயும் காலை நீட்டலாம், இல்லைன்னா நேராக அப்படி மடத்துக்கிட்டு வந்தோம் இப்படி செய்யலாம். புரியுதுங்களா எப்படி செய்யறேன்னு? இப்போ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க, எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எளிமையான பயிற்சி தான். இதை டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது, பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய பயனும் ஆரோக்கியமானதாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க, நல்ல பலன் அடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.